ஒரு கதை சொல்லட்டுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாம், உங்களுடைய சக்ஸஸை பார்க்குறதுக்கும் சரி, நீங்கள் இன்னைக்கு ஜெயா டிவியில் எங்களுக்காக இந்த ஷோ பண்ணுறதுக்காகவும். ஸோ பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? எங்கள் அம்மா. வாவ். உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் யார்? கண்ணை மட்டும் சொல்லிடலாம், ராஜா சார் தான். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, ஃபீல் பண்ணாலும் சரி, அந்த பாட்டு தான் கேட்போம். நம்மளே இப்போ அழுகணும்னா ஒரு பாட்டை போட்டு அப்படியே தெரியாமல் அழுகிறது இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ என்னோட வாழ்க்கையுடைய இது வரைக்கும் வந்திருக்கிறதுல அவரோட சாங் தான். அப்புறம் 90s அந்த டைமிங்கில் ரஹ்மான் சார் வந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஒரு ஃபீல் தான் நமக்கு. நம்ம எதை ரொம்ப விரும்புகிறோமோ அதுதான் நம்மகிட்ட வெளில வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இளையராஜா சார், ரஹ்மான் சார். தட்ஸ் அமேசிங். உங்களோட டீம் எங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. டைமா அவர் ஆக்சுவலி மார்ஷல். என்னோட சாங்ஸ் ஆக்சுவலி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் பார்த்தேன், அவர் வந்து வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஃபுல் ஆர்கெஸ்ட்ராலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் நிறையா லேயர்ஸ் பண்ணுவோம். ஆனால் அவ்வளோ அழகாக வந்து எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆக்சுவலி ரொம்ப என்ன அவ்வளோ டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் எனக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனோஜ் எல்லா சாங்ஸ்லையுமே இருப்பார். என்னோட யாஞ்சியாக இருக்கட்டும், என்னோட மேக்ஸிமம் நான் பண்ண சோலோ வயலின் எதெல்லாம் இருக்கோ அதில் ஃபுல்லாக அவர் இருப்பார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட க்ரியேட்டிவிட்டி. ஆக்சுவலி லைட்டாக ஒரு கோடு போட்டால் போதும், ஒரு பெரிய ஒரு ரோடு போடுவார். அந்த மாதிரியான ஒரு ஆள். ப்ரூஸ் 2009-10 வந்து படம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ எலக்ட்ரிக்காக இருக்கட்டும், இல்லை அக்கோஸ்டிக்காக இருக்கட்டும். அப்போ பேஸும் வாசிச்சிருந்தார், இப்போ வாசிக்கிறேன். அபிநந்தன் புதுசாக எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமிங்கில் ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் இன்றைக்கி வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் ஸ்ருதி அண்ணா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டில் இருந்தே தான். அதாவது நான் வந்து தொடங்கினது இந்த கேரியர் தொடங்கின ஃபஸ்ட்டு இதில் ஆல்பம் சாங் பண்ணுறதுலேருந்து எனக்கு அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. என்னோட நிறைய சாங்ஸில் வந்து தப்லா இருக்கட்டும், ஃபுல் பெர்கஷன் எல்லாமே அவர் இந்தியன் எத்தனிக்கு எல்லாமே அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. குமரன் இப்போ கடைசியாக எனக்கு இப்போ வஞ்சகர் உலகம்னு ஒரு மூவி பண்ணியிருந்தேன். இதில் யுவன் சங்கர் ராஜா சார் பாடின ஒரு சாங் இருக்கும். அந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு மூவி. அதில் வந்து கூடுதல் லைவ் ட்ரம்ஸ் ரொம்ப திணிக்காமல் ரொம்ப அக்வஸ்டிக்காக இருக்கும் எல்லா பாட்டுமே, மேக்ஸிமம் அதில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே. ஷாலு பேஸ். ஆனால் அவரோட பிளேயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி கண்டினியூஸாக அவர் என் கூட இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாம் என் கூட இன்னைக்கு இருக்கிறது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுடைய நிறைய பாடல்களை வந்து நீங்கள் எங்களுக்காக வந்து ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் சாங் யார் இங்கே வந்து எங்களுக்காக பாட போகிறாங்க? இப்போ நான் லக்ஷ்மின்னு ஒரு மூவி பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிரபுதேவா சார் ஆக்ட் பண்ணுற மூவி ஒன்று, ஏஎல் விஜய் சாரோட டைரக்ஷனில். அது வந்து ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி அந்த மூவி. ஆக்சுவலி நிறைய சாங்ஸ் இருக்குது அதில். அந்த படத்தில் நிறைய ட்ராக் இருக்குது. அதில் ரீசெண்டாக எனக்கு ரிலீஸ் ஆயிருந்தது மொர்ராக்கான்னு சொல்லி ஒரு சாங்கு. ஸோ உத்ரா பாடுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு கம்போசர்லேருந்து வரக்கூடிய ஃபீல் வந்து ஒரு 50% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என் மைண்டு. அவங்க அதை ரீட் பண்ணி உடனே அவங்க அதில் இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருக்கும் வராது. ஓகே, ஸோ நாங்கள் வந்து அந்த பாட்டை கேட்குறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கும். ஸோ அந்த பாட்டு கேட்கலாம். இந்த அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி ஒரு அழகான குட்டி க்யூட்டான ஒரு சிங்கருங்க வந்திருக்காங்க. ஸோ நான் இத்தனை வாட்டி அழகு அழகுன்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் none other than உத்ரா உன்னிகிருஷ்ணன். நாங்கள் பார்க்கும்போது குட்டி உத்ராவாக இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் வளர்ந்த உத்ராவாக இருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கீங்க உத்ரா. தேங்க்யூ. உன்னி சார் கிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார், ஹி இஸ் அ ப்ரவுட் ஃபாதர். எந்த இன்டர்வியூ போனாலும் உங்களை பற்றி கேட்டால் ஹில் பி லைக் ஸோ ப்ரவுட். உடனே வந்து ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லுவார். இன்னைக்கு என்ன சாங் பாட போகிறீங்க எங்களுக்காக? ஐ எம் சிங்கிங் மொராக்கா ஃப்ரம் லக்ஷ்மி. இன்னைக்கு வந்து அந்த அழகான
அடுத்ததான் நமக்காக பாட வர போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேபேக் சிங்கர் சத்யபிரகாஷ். ஸோ லெட்ஸ் வெல்கம் சத்யபிரகாஷ் ஆன் ஸ்டேஜ். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் சத்யா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் பாடுற எல்லா பாட்டும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்கள் எங்களுக்காக என்ன சாங் பாட போறீங்க? இன்னைக்கு நம்ம சாம் அவர் கூட நான் பாடின பாடல்கள் எல்லாமே பாடலான் இருக்கேன். அவரோட ஃபேவரட் சாங்ஸ் அண்ட் அவருடைய பாடல்கள் நிறைய பாடலான் இருக்கோம். ஸோ நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களோட சாம் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு வேறுபட்டவர் அப்படின்னா என்ன விஷயம் அது? எல்லார்ட்டையும் ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒருத்தட்டிருந்து வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுப்போம். அண்ட் இவர் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஹியூமன் பீயிங், ரொம்ப டவுன் டு அர்த் இருப்பார். லைக் எல்லாருக்கும் ஜாலியாக லைக் பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். அண்ட் ஆனால் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி எதுவும் சீன்லாம் போடாமல் ரொம்ப ஜாலியாக லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க? விக்ரம் வேதாங்கிற ஒரு படம். ஸோ அந்த படத்தில் இருந்த ஒரு பாடல். ஸோ நான் யூஸ்வலி ஆஸ் அ சிங்கர் நிறையா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து ட்ராக் பாடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல் வந்து நான் அவருக்கு பாடின பாடல் தான் ஆஞ்சி. ஸோ அந்த பாடல் வந்து இன்றைக்கி நான் ஸ்வாகத்தா கூட சேர்ந்து பாடலான் இருக்கேன். வந்து வந்து நிற்கிறாய என்ன சாத்தி சாத்தி நீ பார்த்து ஒன்று சிக்க வைக்கிறாய கலாவென முளைக்கிறாய் இவை அடைக்கையில் நான் வினாவென வளைகிறேன் உரை நினைக்கையில். நெஞ்சாத்தியே நெஞ்சாத்தியே நீதானடி என் வாழ்க்கையோ, நீ என்பதை நான் என்கிறேன் நீயோ. நெஞ்சாத்தியே நெஞ்சாத்தியே நீதானடி என் வாழ்க்கையோ, நீ என்பதை நான் என்கிறேன் நீயோ. மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பு வன்மையாய் நீ வந்து சேரும் மாயமென்ன என்னவோ செய்கிறாய் நீ என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். என்னை ஏற்று முந்த நண்பை சாந்தமாய் என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன கேட்கிறேன் கூரடி பெண்மையே. வாழ்த்த போகும் தூரம் இங்கு நானும் போக வேண்டும் இந்த நெஞ்சில் கோடி ஆசை தோன்றது. நீ எந்த பாதி என்று நானும் முந்தன் மீதி என்று காதல் காது கொள்ள வந்து உன் விரல் என்னை செல்லமாக தீண்டும் நேரம் என் நிழல் உன்னை ஒட்டிக் கொள்ளும் ரொம்ப நேரம் போர்வையில் நூலென சேர்ந்து கொண்டோமே எப்போதும் கண் மூடியே. பிரம்மனான பொம்மலாட்ட பூமி மீது நூலிதான் நாடும் பூமி அதனையும் நானும் ஆடுவோம் சாடுவோம் விடுவோம். ஏதோ ராகோ நெஞ்சுக்குள்ள வந்து வந்து ஓம்பி சொல்லி சொல்லி பாடுது. என் ரத்த செல்கள் உன்ன கண்ண பின்பு கொடிகள் ஏந்தி ஒன்ன மொத்தம் செய்ய சொல்லி கூவது யாஞ்சி. ஓ ஓ ஓ ஓ ஓ
சக்தியே நீதானடி என் வாழ்வே. ஓ நீ என்பதே நான் என்கிற நீயே யாண்டி. அடுத்ததா நமக்காக இங்க வந்து பாட போறவர் ஆக்டர், சிங்கர், சீனியர் சிவம். லெட்ஸ் வெல்கம் ஹிம். சிவம் படத்துலலாம் வந்து ரொம்ப டெரிஃபிக்கான ரோல் பண்ணிட்டு இங்கே வந்து நல்ல புள்ள மாதிரி கை கட்டிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பிஜிஎம்க்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் எங்களுக்காக என்ன சாங் பாட போறீங்க? கருப்பு விலை சாங் விக்ரம் வேதாலேருந்து. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சாங். அதுதான் நான் பாட போகிறேன். ஓகே. சாமனோட சேர்ந்து பாட போகிறேன். ஓ வாவ். ஓகே. ஸோ உங்களுக்கு சாம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? கொஞ்சம் வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். கொஞ்சம் கடுப்பாயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வரலான்னு நினைக்க முடியும். கடவுள்கிட்ட ஒரு சான்ஸ் கேட்டு எதிர்பார்த்து உட்காந்து அப்போது கடவுள் மூலயமா வந்த சான்ஸ் மாதிரி தான் எனக்கு வந்து சாமன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ ஒன் ஆஃப் மை ஏஞ்சல் தான் அவர் எனக்கு. வாவ், தட்ஸ் லவ்லி. உடஞ்சு முடிஞ்சு ஆரம்பிச்ச இடத்தை தேடி வந்து நிற்குண்டா. எல்லாம் முடிஞ்ச பின்ன எரிய போற போதைய போற சொர்க்க நரகம் போனது சாட்சி இல்லடா. எந்த நொடி இருக்க வாழ்ந்துக்கோ, நேர நல்ல இருந்தா உழைச்சிக்கோ. எதுவும் இங்க சரியும் இல்ல தவறும் இல்ல போடா. Ta-na-na-na-na-na-na, 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 ta-na-na-na-na-na. வீரமான கோழையும் ஒன்னே, தர்மமும் துரோகமும் ஒன்னே ஒன்னே. தர்மம் காக்க துரோகம் செஞ்சதுன்னே. யாரையும் நம்பாத இங்கே மாறாத கைத்தீர போர்க்களம் போகாத நீயும் போரிடு எதையும் யோசிக்காத. ஸோ இப்போ என்ன சாங் எங்களுக்காக பாட போறீங்க சத்யபிரகாஷ்? உயிர் உருவாத கூட பாடலாம். ஓகே, வெரி நைஸ். ஸோ நாங்கள் கண்டிப்பாக அதை கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஷூர். தேங்க்யூ. ஒரு குலக்கார என்னில் வந்து
சுத்தி கிடக்கு பூவா நினப்பு நெஞ்சு குழி வர இருக்கு ஏன் உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு மனசுல ஒரு வித வலிதான் சுகமா சுகமா எனக்குள்ள இருக்கிற ஒன்னு நீ நிஜமா நிஜமா கண்ணே கண்ணே காலந்தோறும் என் கூட நீ மட்டும் போதும் போதும் நீ நாளும் நான் முழுசா உன்னை எனக்குள்ள புதைச்சு உசுரா அழகு உன்னை நினைச்சேன் நான் முழுசா உன்னை எனக்குள்ள புதைச்சு உசுரா அழகு உன்னை நினைச்சேன் இனி வரும் ஜன்மம் மொத்தம் நீயும் தான் உறவா வரணும் மறுபடி உனக்கென பிறந்திடும் ஒரு நான் பெறணும் பெண்ணே